ஏகாதசி கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு 13 கொலைகள் நடந்திருக்கு. இந்த கொலைகள் எங்கே நடந்தது அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை, அரச்சலூர், திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் இந்த பகுதிகளில் நடந்த கொலைகள். இந்த கொலைகள் எப்படி நடந்தது அப்படின்னா, கும்பல் வந்து எய்ம் பண்ணி கொல்லுது யார் அப்படின்னா, இந்த மாதிரி தனிமையில் தோட்ட வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்களை அவங்கக்கிட்ட கேட்டு மிரட்டி வாங்கிட்டு போனால் கூட பரவாயில்ல, அவங்கள அடித்து கொலை பண்ணி மண்டையில் அடித்து கண்ணெதிரவே கணவன் முன்னாலேயே மனைவியை, மனைவி முன்னாலேயே கணவனை அடித்து கொலை பண்ணி 2 பேரையும் கொலை பண்ணிவிட்டு அந்த வீட்டை ரான்சாக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க எல்லா பொருள்களையும் கம்ப்ளீட்டாக வாரி இறந்துட்டு அதில் இருக்கு என்ன கிடைக்குதோ அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு அப்போ யாரோட ஃபோன் யார் வாங்கினது அப்படின்னு போய் அதை நோட் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவனை விசாரிக்க அப்புறம் அந்த கேங்கு மொத்தம் மாட்டி 12 பேர் அரெஸ்ட் பண்ணுறாரு. அந்த 12 பேரையும் அரெஸ்ட் பண்ணி 46 சவரன் நகையை சீஸ் பண்ணுறாரு. இவங்க வந்து 13 கொலைகள் பண்ணியிருக்காங்க இந்த 4 ஆண்டுகளில். வாய்ஸ் ஆஃப் லா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரிட்டையர்டு ஏசிபி ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். சார், ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கேரளாவில் நடந்த குருவா கேங் பற்றி நீங்கள் சொன்னது வந்து பல தகவல் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். அதே மாதிரி இப்போ குற்றங்கள் அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு சார். இப்போ ரீசெண்டாக நடந்த ஏதாவது குற்றம் இருக்குங்களா சார்? அதாவது ஏகாதசி கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு 13 கொலைகள் நடந்திருக்கு சார். ஆனால் ஏகாதசின்னா அது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை. ஏகாதசிங்கிறது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஒரு நாள். ஏகாதசிங்கிறது ஒரு நாள். அந்த ஏகாதசி அப்படிங்கிற அந்த நாளில் நடந்த கொலைகள் இது. கிட்டத்தட்ட அந்த ஏகாதசி அன்னைக்கோ அதுக்கு முதல் நாளோ அதை ஒட்டியோ பின்னாலோ நடந்த, அதாவது இருட்டான நாள். அந்த இருட்டான நாளில் நடந்த கொலைகள் 2020 முதல் 2023 வரை கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள். 20, 21, 22, 23 இந்த 4 வருஷம் வரைக்கும் நடந்திருக்கு. ஆமாம், போன வருஷம் வரைக்கும் நடந்த கொலைகள் போன வருஷம் பிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த கொலைகளை எங்கே நடந்தது அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை, அரச்சலூர், திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் இந்த பகுதிகளில் நடந்த கொலைகள். இந்த கொலைகள் எப்படி நடந்தது அப்படின்னா, இந்த பகுதிகள்லாம் தனியாக தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்துக்குள்ளே சென்ட்ராக வீடு கட்டியிருப்பாங்க. அதாவது பண்ணை வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுற்றி வந்து விவசாயம் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ராக தோட்டம் இருக்கும், அதில் ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. பொதுவாக யார் மாதிரி அங்கே இருப்பாங்க அப்படின்னா, அந்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறவங்க ஓய்வு பெற்றவங்க, அரசு வேலையில் இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு தனியாக போய் நம்ம இருக்கலாம். 7 நாள் சிட்டியில் இருந்தோம், பல்வேறு ஊர்களில் மாறி மாறி இருந்தோம், இனிமேல் வந்து ஒரு இயற்கையான சூழ்நிலையில் நிம்மதியான வாழ்க்கையை கழிக்கலாம். இந்த 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்தை தன்னோட மனைவியோட நிம்மதியாக கழிக்கலாம். குழந்தைகள்லாம் வந்து பெரியவங்களாகி அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அங்கே எங்கேயோ வேலையில் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் விட்டு நம்ம தனியாக இருக்கலாம், இயற்கையோடு கலந்து வாழலாம், விவசாயம் பண்ணிவிட்டு அந்த காற்றில் அந்த விளைச்சலை பார்த்துட்டு அந்த சந்தோஷத்தில் நம்ம நிம்மதியாக தனிமையில் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்கள தான் அவங்க எய்ம் பண்ணுறாங்க. இந்த கும்பல் வந்து எய்ம் பண்ணி கொல்லுது யார் அப்படின்னா, இந்த மாதிரி தனிமையில் தோட்ட வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்களை அவங்கள கொலை பண்ணுறதோட நோக்கம் என்னென்னா, அவங்க அங்கே உள்ளே இருக்கக்கூடிய நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு. அதுக்காக தான் அந்த கொலைகள் நடக்குது. இது நடக்கிறதெல்லாம் சொன்னாலே ஏகாதசி அதை ஒட்டி நடக்குது. அவங்க வந்து எப்படி கொலை பண்ணுறாங்க அப்படின்னா, நடு ராத்திரியில் தூங்கிட்டு இருக்கையில் 3-4 பேர், சில சமயத்தில் 10 பேர் கூட வீட்டை வந்து கதவை உடைக்கிறாங்க. அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, சட்டையை சுருட்டி இடுப்பில் கட்டிடுறாங்க கயிறு மாதிரி, லுங்கியை மடித்து சுருட்டி இடுப்பில் கயிறு மாதிரி கட்டிடுறாங்க. ஆக அவங்க உடம்புல வந்து ட்ரௌசரோ ஜட்டியோ மட்டும்தான் இருக்கும். இவங்களோட துணிகள் வந்து
சுருட்டி கட்டப்பட்டிருக்கும். கதவை வந்து இரும்பு ராடை வச்சு உடைக்கிறாங்க. உடைச்சி உள்ளே போகிறாங்க. வயதானவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படி முழிச்சாலும் அவங்களால எதிர்ப்பை காட்ட முடியாது. அவங்கக்கிட்ட கேட்டு மிரட்டி வாங்கிட்டு போனால் கூட பரவாயில்ல, அவங்கள அடித்து கொலை பண்ணி மண்டையில் அடித்து கண்ணெதிரவே கணவன் முன்னாலேயே மனைவியை, மனைவி முன்னாலேயே கணவனை அடித்து கொலை பண்ணி 2 பேரையும் கொலை பண்ணிவிட்டு அந்த வீட்டை ரான்சாக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க எல்லா பொருள்களையும் கம்ப்ளீட்டாக வாரி இறைச்சிட்டு அதில் என்ன கிடைக்குதோ அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க போயிடுறாங்க. இதில் என்ன ஒரு இந்த வழக்குகளில் ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா, சிசிடிவி எதுலேயும் இவங்க மாட்டலை. எங்கெல்லாம் ஊரில் சிசிடிவி வச்சுருக்காங்களோ அந்த சிசிடிவி பகுதிகளில் இந்த கேங்கு மாட்டாமல் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணி மற்ற இடத்துல போகிறாங்க. மெயின் ரோட்டில் வந்து சிசிடிவி தெரியுங்கனால வர்றதும் போகிறதும் இந்த மெயின் ரோட்டில் வர்றது கிடையாது. இந்த சிசிடிவி இல்லாத பகுதிகளில் தான் வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம், அந்த சம்பவ இடங்களில் கைரேகை விடுறது கிடையாது. சார் அப்போ 10 பேரும் 10-11 பேரும் ஒன்றா மீட் பண்ணுறாங்கன்னா தொலைபேசி மொபைலில் கனெக்ட் ஆகிருப்பாங்களே சார், அப்போ மொபைல் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல? ஆமாம், அதான் சொல்ல வரேன். இவங்க வந்து அந்த சம்பவ இடத்துல வந்து கைரேகை விடாமல் இருக்கிறதுக்கு இந்த பனியன் இருக்கு இல்லையா, அந்த பனியனை வந்து கையில் சுற்றிக்கிட்டு இவங்க சம்பவங்களை பண்ணுறாங்க. எந்த இடத்துலையும் இவங்களோட கைரேகை கிடைக்கல. சிசிடிவியில் இவங்க எங்கேயும் மாட்டலை. இப்போ ஒரு சம்பவம் ஒரு இடத்துல நடந்திருக்குன்னா இதுலேருந்து அப்படியே ஒரு 5 கிலோமீட்டர் இந்த பக்கம் 5 கிலோமீட்டர் சிசிடிவி 1 by 1 அப்படியே நோட் பண்ணுவாங்க, போலீஸ் செக் பண்ணுவாங்க. அந்த இதில் அந்த சம்பவம் நடந்த இடத்து பக்கத்தில் உள்ள சிசிடிவியில் இந்த மாதிரி யாருமே போன மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் இவங்க விசாரிக்கிறாங்க. விசாரித்து பார்க்கல என்ன தெரியுதுன்னா, ஒரு கேங், இந்த கொலை கொள்ளையில் ஈடுபட்ட ஒரு கேங்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து இவங்க பிடிக்கிறாங்க. முதல்ல காவல்துறை இதுக்கு ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் போடுறாங்க. புது டிஎஸ்பி ஒருத்தர் வராரு, கோகுலகிருஷ்ணன் சொல்லிட்டு, அரச்சலூர் டிஎஸ்பியாக. அவரை ஸ்பெஷல் டியூட்டியாக போடுறாங்க. அவர் வந்து இந்த வழக்குகளை மொத்தத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பார்க்குறாரு. அப்போ தான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பண்ணை தோட்ட வீடு, தனியாக இருக்கக்கூடிய முதியவர்கள், அவங்கள வந்து நைட்டில் வீட்டை உடைச்சிட்டு உள்ளே போய் கொலை பண்ணுறது, இந்த துணியெல்லாம் இப்போ நான் சொன்ன மாதிரி கெட்டிருக்கிறது, சிசிடிவி இதிலெல்லாம் மாட்டாமல் இருக்கிறது, இந்த ரிசம்பன்ஸ்லாம் வச்சு இது போக நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா செல்ஃபோன் லொக்கேஷன், அதுபடி பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது. என்னடா இது நம்பர் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லி அதைக்குள்ளேயும் போய் பார்க்குறாரு அந்த டிஎஸ்பி அவங்க டீம். உள்ளே போய் பார்த்தா சில இடத்துல அந்த ஃபோன் ஒன்றா இருக்குது, சிம் கார்டு தான் வேறு இருக்குது. அந்த ஃபோன் நம்பருக்குள்ள IMEI நம்பர்னு சொல்லுவாங்களே, ஃபோனில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரு ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் சிம் கார்டு மாறி இருக்குது. அப்போது யார் வாங்கினாங்க, அந்த ஃபோன் நம்பர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி சம்பவங்களில் 3-4 இடங்களில் ஒரே ஃபோன் IMEI நம்பர் வந்து கன்ஃபார்மாக இருக்குது. அது யாரோட ஃபோன், யார் வாங்கினது அப்படின்னு போய் அதை நோட் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்து அவங்கள பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவனை விசாரிக்க அப்புறம் அந்த கேங்கு மொத்தம் மாட்டிக்குது. மொத்தம் மாட்டி 12 பேர் அரெஸ்ட் பண்ணுறாரு. அந்த 12 பேரையும் அரெஸ்ட் பண்ணி 46,000 நகையை செஸ் பண்ணுறாரு. இவங்க வந்து 13 கொலைகள் பண்ணியிருக்காங்க இந்த 4 ஆண்டுகளில். 2020, 2021, 22, 23 இந்த 2 மாவட்டத்துலேயும், அந்த மேற்கு மாவட்டங்களில் 13 கொலைகளை இவங்க பண்ணியிருக்காங்க. நகைகள் என்னமோ 46,000 தான், ஆனால் போனது என்னமோ 13 உயிர்கள். அப்படியாப்பட்ட இந்த கேங்கை பிடிச்சதுக்காக அந்த காவல்துறை அதிகாரியை பாராட்டி உயரதிகாரிகள்லாம் அவங்களுக்கு பாராட்டு பத்திரம்லாம் கொடுத்தாங்க. இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வயதானவர்கள் தங்களோட எஞ்சிய நாட்களை கழிப்பதற்காக ஊரில் இருந்து தனியாக ஒரு தோட்டம் வாங்கி அதில் வீடு கட்டி தோட்ட வீட்டில் போய் தனியாக குடியிருக்கிறாங்க. அப்படி குடியிருக்கிறது வந்து அவங்க நினைக்கிறது என்னென்னா, நம்ம இத்தனை வருஷம் உழைச்சிட்டோம், எஞ்சிய நாட்களில் சந்தோஷமாக அமைதியான முறையில் பொழுது கழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதுதான் அவங்களுக்கு ஆபத்தாக முடியுது. ஆபத்தாக முடிஞ்சு அவங்க உயிருக்கு ஆபத்தாகுது. அங்கே உழைச்சி சம்பாதிச்ச காசு நகைகளுக்கு ஆபத்தாக முடியுது. 2வது, இதை மாதிரி அம்மிக்கல் விற்கிறவங்க, அதை டாடா ஏஸ்லேருந்து வந்து விற்கிறவங்க, அம்மிக்கல் குத்துற மாதிரி அது குத்துவாங்கள்ல, அந்த குத்துற மாதிரி வர்றவங்க, பாம்பு பிடிக்கிற மாதிரி பகலில் வர்றவங்க,
எலி பிடிக்கிற மாதிரி வர்றவங்க இவங்கள பார்த்து யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஆனால் அவங்க யாருன்னா இந்த கொலையாளிகள் தான். அவங்க மாறுவிடத்தில் வந்து பகலில் கண்காணித்து எங்கே சூழ்நிலை இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத திட்டமிடுறாங்க. அந்த கண்காணிக்க வராங்க. அவன் அது மாதிரி வர்றவங்கள நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அது மாதிரி அவங்க ஆட்கள் நடமாட்டம் இருந்ததுன்னா உடனே காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். முதல்ல தனிமையில் இருக்கக்கூடாது. முதியவர்கள் வந்து தனிமை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றது வந்து இதை மாதிரி கொலையாளிகளுக்கு கொள்ளையர்களுக்கு ஒரு அவங்க பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பாக போயிடுது. ரெண்டாவது, இந்த கொள்ளையர்கள் வந்து முதல்ல வந்து அவங்க சர்வே பண்ண வராங்க இல்லையா, அந்த மாதிரி வர்றப்போ நிச்சயமாக நமக்கு அந்த இடத்துக்கு அவங்க புதியவங்க, அந்த இடத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்கள பார்த்தா உடனே காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெரியவங்க மட்டும் இல்லை, குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் தன்னை சுற்றி என்ன நடக்குது, யார் யார் புதிய ஆட்கள் வராங்க, ஏதோ பொருள் விற்கிற மாதிரி வர்றவங்க, இந்த மாதிரி வர்றவங்கள கண்காணிக்கணும். எங்கள் மேலே சந்தேகம் இருந்தால் காவல்துறைக்கு தெரியப்படுத்தணும். நிச்சயமாக பாதுகாப்போடு இருக்கணும். இன்றைக்கி சூழ்நிலையில் சிசிடிவிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எல்லா வீடுகள்லேயும் முடிஞ்ச அளவுக்கு சிசிடிவியை நிச்சயமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். காவலன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு காவல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் அந்த ஆப்பை ஃபோனை ஆன் பண்ணி அந்த ஆப்பை டச் பண்ணிங்கன்னா போதும், 5 நிமிஷத்தில் காவல்துறை அங்கே வந்துடுவாங்க. காவல்துறைக்கு தகவல் கிடச்சி அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களை அந்த கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் நீங்களும் அலர்ட்டாக இருங்க, ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருங்க, புத்திசாலி விதமாக இருங்க. உங்கள் பொருள்களையும் உங்கள் கூட இருக்கிறவங்களையும் உங்களோட உயிரையும் காப்பாற்றிக்கிங்க. இது வந்து உங்கள் நன்மைக்காக நான் என்னோடய அனுபவபூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. நன்றி, வணக்கம்.